இப்போ கோயில் இருக்குங்க அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டவனுக்கு யார் பரிகாரம் பண்ணுறது? அசைவன்றது அந்த காலத்து தெய்வம் வந்து நம்ம காவல் தெய்வம் எல்லாமே அசைவம் தான் படிக்கிறோம். அது வேறு விஷயம். ஒரு விஷயத்தை மக்கள் நம்பிக்கையோடு வராங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடிய கடமை அரசனுடைய கடமை. உண்மையிலே பெருமாளை மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்தோட அசைவம் சாப்பிட்டு போவோம். அது அவனுடைய விருப்பம். வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது. அது வந்து எவ்வளோ பேர் மனசு புண்பட்டு இருக்கும். அப்போ அந்த நம்பகத்தன்மைக்கு பெரிய ஒரு இந்த மாதிரி ஊர் விளைவிக்கக்கூடாது. இப்போ சமீபமாக வந்து திருப்பதி லட்டில் வந்து இந்த மாட்டு கொழுப்புகளில் கலந்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துருக்காங்கன்ற மாதிரி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். சாமி பிரசாதம் வந்து பெருமாளுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம்ல, அப்போ அதுவும் தெய்வ குத்தை தானே? தெய்வ குத்தம்னு சொல்ல முடியாது. இது அரசாங்கம் தான் அதை பார்த்து செஞ்சுருக்கணும். இதோட பக்தருடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது ஒரு சைவம்னு அதை ஒரு அளவுகளை வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் சைவம், இதெல்லாம் தான் அசைவம்னு சொல்லிட்டு மக்கள் சார்ந்த விஷயம் தான் அது. இது இறைவன்றது அப்புறம் விஷயம். ஒரு பெரும்பான்மையான சமூகம் பெரும்பான்மை விஷயத்தை ஃபாலோ பண்ணுது. அப்போ அதை மரியாதை கொடுத்தாகணும். அதானே இயல்பு. மெஜாரிட்டி பீப்புள்ஸ்னு இருக்காங்கல்ல, அப்போது சைவத்துக்கான அளவுகோல் இதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு சைவம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க நம்பிக்கையை சிதற மாதிரி இது போல் செயல்படுறது உண்மையிலே தவறான விஷயம்தான். இதை அரசாங்கம் பார்த்துருக்கணும். நீங்கள் சேர்த்தன்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாக கடந்து போட விஷயம் முடியாது. ஏன்னா அவன் முழு நம்பிக்கையோட இதெல்லாம் அதில் இருக்காது அப்படின்றதான் உணவுபூர்வமாக அதை வாங்கி சாப்பிட்றான். அசைவம் சாப்பிட்றவன் தான் அதிகமாக அந்த கோயிலுக்கு போகிறது வேறு விஷயம். நம்ம சொல்கிற அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து சைவம் சாப்பிட்றவங்களை மட்டுமே திருப்பதி பெருமாளை போய் பார்க்கல. நம்ம அந்த காசு போல 98% பார்த்தீங்கன்னா அப்புறம் அசைவம் சாப்பிட தாங்க போகிறாங்க. அது வேறு. ஆனால் உணர்வுபூர்வமாக இந்த இடத்துல கொடுக்குற பிரசாதத்தில் இது முழுக்க முழுக்க சைவமாக தான் இருக்குன்னு தான் நம்பி அதை வாங்கி சாப்பிட்றான். அப்போ அந்த நம்பகத்தன்மைக்கு பெரிய ஒரு இந்த மாதிரி ஊர் விளைவிக்கக்கூடாது. நீங்கள் வந்து உண்மையை சொல்லிட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாம்சே இருக்குல்ல. இப்போ அப்போ இவ்வளோ காலமாக இன்றைக்கி நீங்கள் இது பரிகாரம் சொல்லிட்டு இப்போ கோயில் இருக்குங்க அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டவனுக்கு யார் பரிகாரம் பண்ணுறது? ஒரு 10 கோடி பேர் சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வந்து அந்த பிரசாதம் சாப்பிடும்போதே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது வந்து இல்லையா, நீங்கள் வந்து கோயிலுக்கு போனாவே நம்ம பொதுவாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். விரதம்னா என்ன அர்த்தம்? எல்லா வகையிலும் விரதம் இருக்கணும். உடல் ரீதியான இருந்து மனசொத்து வேணும். அப்போது சாத்வீகமான உணவு உட்கொள்ளும் போது தான் உணர்ச்சிகள் வராது, இறைத்தன்மை அதிகமாக இருக்க சொல்லிட்டு தான் நம்ம சாத்வீக உணவு வந்து ரெஃபர் பண்ணுறது. அந்த காலத்தில் இறைவனும் அசைவத்தை சாப்பிட்ருக்கான். அசைவம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அசைவன்றது அந்த காலத்து தெய்வம் வந்து நம்ம காவல் தெய்வம் எல்லாமே அசைவம் தான் படிக்கிறோம். அது வேறு விஷயம். ஆனால் நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறோம், 10 நாள் விரதம் இருக்கும்போது நம்ம உண்மையிலே விரதத்தினுடைய முதல் அறுவடை என்ன? அசைவம் சாப்பிடாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவோம்? விரதம் என்ன? அசைவத்தை சாப்பிட மாட்டோம், கெட்ட விஷயங்களை எதை பயன்படுத்த மாட்டோம், நல்ல தன்மையோடு இருப்போம். அப்போது அந்த விரதம் இருந்தால் அந்த கோயிலுக்கு வரான். திருப்பதி ஏழுமலையானை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு தான் எங்கெங்கிருந்தோ வராங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானே. பல கோடி மக்கள் அப்போ வந்தானே. இப்போ இந்த பல கோடி மக்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்க? இப்போ கோயில் இருக்கிறவங்க ஆளுங்க மட்டும் ஐயா லட்டுக்குள்ளே இது வந்துச்சு, நாங்கள் இன்றைக்கி இது ஒரு யாகம் பண்ணி அந்த தோஷத்தை கழிச்சுக்கிறேன்றீங்க. அப்போ சாப்பிட்ட மக்களுக்கு யார் தோஷம் கிடைக்கிறது? இப்போ இதுக்கும் ஒரு வகையில் இறைவன் காரணம். ரெண்டாவது விஷயம் வச்சுங்களேன், ஒரு விஷயத்தை உணர்த்ததுக்காக தான் ஒரு செயல் நடக்கும் எப்பவுமே. ஒரு விஷயத்த இறைவன் ஏதோ உணர்த்த போகிறான், ஒரு விஷயத்தை செய்ய போகிறான்னு அர்த்தம். இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். அப்போது ஒரு விஷயத்த மக்கள் நம்பிக்கையோடு வராங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடிய கடமை அரசனுடைய கடமை. அவன் தனிப்பட்ட முறையில் அங்கே அவன் உண்மையிலே பெருமாளை மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்தோட அசைவம் சாப்பிட்டு போவான். அது அவனுடைய விருப்பம். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. உண்மையிலே அன்றைக்கி சாப்பிட்டே ஒருத்தன் வந்திருப்பான். ஒரு பேச்சு சொல்ல வர அன்றைக்கி காலையில் சாப்பிட்ருப்பான், ஈவினிங் வந்து பெருமாளை கும்பிட்றது தரிசனம் நின்றுனா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யாருக்கு தெரியும்? யாரும் தெரியாதுல்ல. அது அவன் மனசாட்சி, அதுதான் தெய்வ வழிபாடு, அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் தனிப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம சைவத்துக்கான ஒரு அளவுகோலை வச்சுன்னு இருக்கோம். அந்த அளவுகோலுக்கு மாறாக நடத்தப்படுறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது உண்மையிலே விஷயம். வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது. அது வந்து எவ்வளோ பேர் மனசு புண்பட்டு இருக்கும். நான் சிஸ்டமேட்டிக்காகவே இப்படி தான் இருப்பேன்னு ஒருத்தன் ஒரு நேதியாக வாழ்ந்துருப்பான், ஒரு கட்டுப்பாடில் வாழ்ந்துருப்பான். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது 2 கட்டுப்பாடு இருக்கும். நான் 24 வருஷம் அசைவம் சாப்பிட்டே ஒரு தெய்வத்தை கும்பிட்றதுனாலும் அதோட அவனுடைய விருப்பம். நான் எந்த விஷயம் அசைத்து விட மாட்டேன், சைவமாக அந்த 20 விடுறதாலும் அந்த விருப்பம். ஆனால் 2 பேருமே மண்ணுக்கு தான் போகிறோம். ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் தான் எனக்கு உலக பிரிக்கிறது போகிறது ரெண்டாவது விஷயம். அது அடுத்த கட்ட விஷயம். ஆனால் இந்த மன்ற வாழ்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடோடு செயல்படுறாங்க. அப்போ அந்த சுய கட்டுப்பாட்டோடு அரசாங்கமும் இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் இனிமேலாவது கொஞ்சம் கண்ணு கருத்தமாக பார்க்கணும். நிறைய பேர் மனசு உண்மையிலே புண்படுத்தப்பட்ட விஷயமாயிடுச்சு. இப்போ அவங்க எதை பார்க்கும்போது அந்த சந்தேகங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அப்போ இதில் இருக்குமா, அதில் இருக்குமா, அப்போ நீங்கள் என்ன தான் ஏன் பண்ணுறீங்க? அப்போ இவ்வளோ பேர் அது மிகப்பெரிய விஷயமா இருந்தோம். நீங்கள் எப்படி உங்களால் சாதாரணமாக கடந்து பார்க்க முடியும் ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஆனால் இனிமேல் வருங்காலத்திலேயாவது இது போல தவறுகளை செய்யாமல் பார்த்துக்கணும் அரசாங்கம். ஐயா, வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் வந்து கண்டுபிடிப்பது எப்படி? அதுக்கப்புறமா வந்து அதுக்கான என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்க? இல்லை, கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி குலசாமி வந்து தான் முதல்ல இண்டிகேஷன் கொடுக்கும். வாசனைகள் வரும் வீட்டில், நல்ல ஒரு வாசனைகள் வரும். மல்லிகைப்பூ வாசனை, விபூதி வாசனை,
இறை வழிபாடு அதிகமாக நடக்கிற எல்லா குடும்பத்திலுமே இந்த சிம்டம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பூஜையாவது அந்த வீட்டில் செஞ்சாலும் அந்த தன்மைகள் அங்கே இருக்கும். அப்போது அந்த மகாலட்சுமி வாசனை நம்ம வீட்டில் இருக்கான்னா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு நல்ல வாசனை வரும். அதே மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கலாம், பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்லும்போது தான் அவங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு தெரிய வரும். அந்த ஃபீல் தான் மிகப்பெரிய சக்ஸஸ். சாணம் வைக்கணும் அந்த காலத்தை இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எலுமிச்சம்பழம் சொன்னேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி பொட்டு வச்சு தாராளமாக டெய்லி வைங்க. டெய்லி அதை பயன்படுத்துங்க. கல்லுப்பை டெய்லி பயன்படுத்துங்க. டெய்லியுமே கல்லுப்பை சுற்றி போட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியே ரொம்ப தூரம் போய்ட்டு பயணம் பண்ணால் சுற்றி போட சொல்லுங்கள். கல்லுப்பை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு வணங்குங்க. இங்கே முக்கியமான விஷயம், கல்லுப்பு எல்லா இடத்துலையும் வைக்கிறது ஒரு பக்கம் விஷயமா இருந்தாலும் கல்லுப்புன்றது மகாலட்சுமி தாயார், சுபிட்சங்களை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் உங்கள் வீட்டில் எப்பவுமே சுபிட்சங்கள் நிலவணும்னா என்னோட அருள் வேணும். அப்போது பூஜை ரூமில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், எதிர்மறை சக்திகளை தடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக ஆகணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், குலசாமியுடைய படம் வேணும். 2வது நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கணும். எங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். கம்பல்சரி. அது என்ட்ரன்ஸ் கண் திருஷ்டி போக்கிறதுக்கான விஷயங்கள். ஒட்டுமொத்தமாக நல்ல வைப்ரேஷன் வர்றதுக்கு முதல்ல குலசாமி படம், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சமாவது வைக்கணும். இதை வச்சு நீங்கள் வணங்கும்போது எந்த கட்டு சக்தி எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் உள்ளே வரத்துக்கு தயங்கும். உங்களுக்கு அப்படி இதை விட மீறிய சக்தி ஒரு விஷயம் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போதுனாலும் தடுக்கக்கூடிய வழிமுறையை சொல்லி கொடுத்துரும். அதுதான் நீங்கள் அந்த காலத்தில் போகும்போது எல்லாத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை லாடை வச்சுருப்பாங்க, தெரியும் பார்த்துருப்பீங்களா, மாட்டு லாடை வச்சுருப்பாங்க, கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பாதரசுக்கு அந்த தன்மை உண்டு. எந்த எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அமுச்சு விட தன்மை உண்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். மருதாணி வையுங்க. அனைத்து வயசுலையுமே மருதாணி வையுங்க. மருதாணின்றது மிகப்பெரிய நல்ல ஒரு ஆக்கர்ஷண சக்தி, பிரபஞ்ச சக்தியை, மகாலட்சுமியுடைய தன்மையை கொடுக்கக்கூடியது. அதை பயன்படுத்துங்க. நெல்லிக்காவை சாப்பிடுங்க. வெத்தலை பாக்கு போடுங்க. வெத்தலை பாக்க பயன்படுத்துங்க. நீங்கள் பூஜை ரூமில் 2 வெத்தலை 2 பிச்சு பாக்கு வச்சு படைங்க. எந்த பூஜை முறையாக இருந்தாலும் 2 வாழைப்பழம் 2 வெத்தலை 2 பாக்கு வச்சு படைங்க. அதை நீங்கள் உணவாக உட்கொள்ளுங்க. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வாழ்வியலில் வழக்கமாக செஞ்சுருந்தாங்க. இது யாரும் சொல்லி கொடுத்துலாம் தெரியல. ஒரு வீட்டுக்கு இப்போ அப்போல்லாம் பத்திரிகை வைக்கிறது உள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டு நேரம் என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழம், பூ, வெத்தலை பாக்கு, எல்லா ஸ்வீட்டு எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு திருமண பத்திரிகை கொடுப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற காலமாக போயிடுச்சு. அது டெக்னாலஜி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணி 2 குடும்பம் நல்லா இருந்துச்சு. நம்மளும் அதை சுபிட்சமாக வாங்கிக்குவோம். அதை எடுத்து பூஜை ரூமில் வைப்போம். நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம், பிளஸிங் பண்ணுவோம். அவங்களும் அந்த தன்மையோடு இருந்தாங்க, நம்மளும் அந்த தன்மையோடு இருந்தோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, தனி குடும்பம் நடத்துறீங்க, உங்களுக்கான விஷயந்தான். உங்கள் வீட்டில் உங்கள் வம்சம் நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்கள் குலசாமி படத்தை வைங்க, கண்ணாடி வைங்க, கல்லுப்பு பயன்படுத்துங்க, மருதாணி பயன்படுத்துங்க, எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துங்க. அமாவாசை ஆச்சுன்னா வீட்டை சுற்றி போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாவே அதிக அளவு 24 மணி நேரம் எதிர்மறை சக்தி வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது.